ஏங்க என்னங்க இது? இங்க எதுக்காக இப்ப வண்டியை நிறுத்தினீங்க? வண்டியில போயிட்டு இருந்தா ரோட்லயே தான் போயிட்டு இருக்கணும். குழந்தைங்க ரோட்லயே போயிட்டு இருப்பாங்க. அதான் வண்டியை நிறுத்திட்டு காட்டுல எங்காவது இருக்காங்களான்னு தேடி பார்க்கணும். என்னது, காட்டுல நடந்து போய் தேடுறதா? ஆமா, நடந்து தான் போகணும். குழந்தைங்க நடந்து தானே போயிருப்பாங்க. நடந்து போனாங்களோ பறந்து போனாங்களோ, இந்த குழந்தைங்க நம்மள இப்படி அலைய வச்சுட்டாங்களே. அலைய வச்சாலும் பரவாயில்ல, கிடைச்சா கோடி புண்ணியமா போகும். ஏமா இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? குழந்தைங்க கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. நீ ஒண்ணு பண்ணு, இங்க ஜீப்லயே ஏற. ஐயோ, நான் தனியா இருக்கணுமா? நான் மாட்டேன், நானும் வருவேன். என்ன பண்ணலாம்பா? சரி, கூட்டு போவான். வாமா. இந்த பசங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவ்வளவுதான். இது ஃபுல்லா அந்த கௌரி வேலையா தான் இருக்கும். கௌதம் நல்ல பையன். சந்தியா, சந்தியா, கௌரி, கௌதம், கௌதம், சந்தியா, கௌதம், கௌரி, சந்தியா, கௌரி, 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 கௌதம், சந்தியா, கௌதம். கௌதம், கௌரி, சந்தியா, 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 கௌரி, சந்தியா, கௌதம். கௌதம், சந்தியா, கௌரி, சந்தியா, சந்தியா, கௌதம், சந்தியா, சந்தியா, கௌரி. என்ன சுஜாதா? என்னால இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. உங்க ரெடிக்கு ஒரு தடவை உட்காரத்துக்கு நம்ம என்ன சுத்தி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். குழந்தைங்களை தேடுறதுக்காக வந்திருக்கோம். அதை முதல் புரிஞ்சுக்க. இதுக்கு தாமா நான் அங்கேயே சொன்னேன், நீ ஜீப்லயே இருன்னு. பரவாயில்ல வரட்டும்னு உன் புருஷன் தான் சொன்னேன். இங்க வந்து உன்னை சத்தம் போட்டுட்டு இருக்கான் பாரு. என்னங்க இது? இவங்க எங்க போனாங்க, ஏன் போனாங்கன்னு ஒண்ணுமே புரியாம தேடுறது ரொம்ப கொடுமையா இருக்கு. ஏன் போனாங்கன்னு தெரியலையே தவிர அவங்க இங்கதான் இருக்காங்கிறது கன்ஃபார்மான விஷயம். ஐயோ, நம்மளே காட்டுக்குள்ள வந்து இவ்ளோ கஷ்டப்படுறோமே, அந்த குழந்தைங்க என்னெல்லாம் சிரமப்படுறாங்களோ கடவுளே. யாரு நம்ம பசங்களா சிரமப்படாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு வாரத்துக்கு தேவையான எல்லா திங்ஸையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. டோட்டலி ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்க. வீட்ல வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஐயோ சிவா, இவன் எதுக்கு ஓடுறான்? ஏதாவது பொறுத்துதா? அம்மாடி, சுஜாதா, சுஜாதா. ஏய் சுஜா, ஏய் நில்லு. என்னங்க சுஜா, என்னது? இது சந்தியாவோட சட்டை துணிங்க. இங்க சந்தியாவுடைய கிழிஞ்ச துணி இருக்கு, அங்க கௌரியுடைய சீப்பு கிடைச்சது. நம்ம சரியான ரூட்ல தான் இருக்கோம். சட்டை கிழிற அளவுக்கு என் குழந்தைக்கு என்ன ஆச்சோ கடவுளே, என் குழந்தைய காப்பாத்து. ஏய், முள்ளுல மாட்டிட்டு கூட கிழிஞ்சிருக்கலாம். ஏன் நீ வேணா கற்பனை பண்ணிட்டு அழுதுட்டு இருக்க? ஏன் முள்ளுல மாட்டினது கூட கற்பனையா இருக்கலாம்ல? சரி விடுமா, இன்னும் கொஞ்சம் வேகமா தேடினோம்னா எது உண்மை எது கற்பனைன்னு தெரிஞ்சிட போகுது. வா. சரி வா, வா போலாம். தேடி பார்ப்போம். என்ன எல்லாரும் உம்முன்னு வரீங்க, எதுவும் பேச மாட்டீங்களா? அதான் நீ பேசிட்டு வரல. ஏய், நான் என்ன எஃப்எம் ரேடியோவா பேசிட்டே வர்றதுக்கு? இப்ப யாரு உன்னை பேச சொன்னது? நீ கம்முனு வா. முடியாது, என்னால கம்முன்னு வர முடியாது. ஏற்கனவே நாங்க பசியில இருக்கோம், நீ வேற டார்ச்சர் பண்ணாதடா. இவன் நம்ம ஸ்நாக்ஸ் திருடி திங்கலன்னா
அது இன்னும் 4 நாளைக்கு சாப்பிட்டாலும் தீராது. ஏன்பா ஒரு 4 ரொட்டி ஒரு 5 பிஸ்கட் பாக்கெட் சாப்பிட்டதுக்கே இப்படி கோச்சிக்கிறீங்களே. இப்போ என்ன உங்களுக்கு பசிக்குது அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்றேன். நீ என்ன ஏற்பாடு பண்ணுவேன்னு தெரியாதா? ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடணும்னா நீ ஏற்பாடு பண்ணுவ. தேன் கூட்ட கல்லால் அடிச்சதும் மறந்துட்டியா? ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம் பாலு, எங்க பசிய பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். பேசாம வா. அவனை பாரு, வாங்க போய் ஹெல்ப் பண்ணலாம். ஐயோ இது வேற. ஏய், வலிப்பு மாதிரி இருக்குடா. யார்கிட்டயாவது இரும்பு பொருள் இருந்தா அவன் கையில கொடுங்க. பாலுவோட மனசுதான் இருக்கு, இருந்தாலும் அதை எடுக்க முடியாதே. ஏய், இந்த டைம் பார்த்து சும்மா ஜோக்கல வேணாம். ஏய் சந்தியா, என் மனசுல உனக்கு இரும்பு மாதிரி இருக்கா? இப்போ கூட இந்த பால் தான் ஹெல்ப் பண்றான். ஏய் கௌதம், அந்த வாட்ச் கொடு. டேய், இது சில்வர்டா. டேய், எவன்டா ஒரிஜினல் சில்வர்ல பண்றான்? இரும்பு கலந்துருக்கும், குடுறா. ஐயோ அம்மா, ஐயோ கைய குடுப்பா. இது என்ன இவ்வளவு பெரிய காயம்? காயமா? இதுவா? இது சும்மா சராய்ப்பு. மண்ணா கட்டி. டேய் கௌதம், நீ போய் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஏய், அவனுக்கே உரைக்கல, நீ என்ன அவ்வளோ ஃபீல் பண்ற? நீ கொஞ்சம் அடங்குடா. டேய் கௌதம், டெட்டாலையும் காட்டனையும் கொஞ்சம் எடு. ஒரு மினி மெடிக்கல் ஷாப்பே கொண்டு வந்துட்டாங்கடா. அதெல்லாம் வேணாம், ஆத்தா கிட்ட போய் பச்சளை மருந்து விட்டா எல்லாம் போயிடும். அத ஆத்தா கிட்ட போய் விட்டுக்க. முதல்ல இத போட்டுக்க, அப்பதான் செப்டிக் ஆகாம இருக்கும். ஆளையும் அவன் ட்ரெஸ்ஸையும் பாரு, அவனுக்கு போய் செப்டிக் அது இதுன்ட்டு. அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. முதல்ல நீ அடங்கு. பா, இந்தா. தேவையில்லாத வேலை இந்த நேரத்துல. ஆமா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, இவனுக்கு இப்பதான் நினைவு திரும்ப இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் சும்மா இருடா, நாங்க யாருன்னு அப்புறம் சொல்றோம். முதல்ல சாப்பிட கிடைக்குமா? பக்கம்தான் எங்க வீடு, வாங்க போலாம். ஓ பேஷ் பேஷ். என்ன சமையல்? மான், முயல், காடை, கௌதாரி இப்படி ஏதாவது கிடைக்குமா? கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். வாங்க, இருட்டுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடணும். ஏன்? இது புலி நடமாடுற இடம். இது இவ்ளோ லேட்டாவா சொல்வ? நீங்க மட்டும் வந்து என்ன காப்பாத்தலனா புலி உன்னை ஃபுல் கட்டு கட்டிருக்குன்னு சொல்லு. டேய் கௌதம், அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல பிளாஸ்டரை மீதி இருக்குல்ல, எதுக்கு கேக்குற? ஃபர்ஸ்ட் அவனோட வாயை ஒட்டு. சரி சரி வாங்க, சீக்கிரம் போலாம் வாங்க. பேக் எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வா. வாங்க போலாம். எப்படியும் தீட்சிதரை வசப்படுத்தி சுவடிய வாங்கிடலான்னு வந்த எனக்கு இப்ப அவரை குணப்படுத்தி சுவடிய வாங்க வேண்டியதா போச்சு. சரி, அவரை குணப்படுத்தலாம்னா கூட லீய ஆட்டி வைக்கிறபடியெல்லாம் ஆடுற இந்த பரமேஸ்வரி அம்மா மிகப்பெரிய தடையா இருக்காங்களே. நமக்கு சுவடி வேணும், அதுக்கு தீட்சிதர் குணமாகணும். அவர் குணமாகணும்னா அந்த பேயை அழிக்கணும். பேயை அழிக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ள போகணும். வீட்டுக்குள்ள போகணும்னா அங்க இருக்கிற யாராவது ஒருத்தரோட உதவி வேணும். அப்படி நமக்கு உதவி செய்ய அங்க யார் இருக்கிறாங்க? பரமேஸ்வரி அம்மா கிட்ட வாய்ப்பே இல்ல. சிஷ்யன் கோபியும் இந்த யாகத்தால அந்த வீட்ல பேரை கெடுத்துட்டான். மீதி இருக்கிறது அந்த பாக்கியலட்சுமி மட்டும்தான். பாக்கியலட்சுமி நமக்கு உதவி செய்வாளா?
வேற வழி இல்ல, அவ தான் செய்தாகணும். போய் பேசி பாப்போம். இத்தனை நாளா இல்லாம அப்பா நேத்து மட்டும் ஏன் இப்படி அலறி துடிச்சாரு? அம்மா சொல்ற மாதிரி யாராவது அப்பாவை கொல்றதுக்கு சதி பண்றாங்களோ? அப்படிதான் இருக்குமோ? பாக்யம் பாக்யம் போய் தண்ணி கொண்டு வா. பாக்யம் எரியுது. பாக்யம் தண்ணி கொண்டு வா. மனநிலை பாதிக்கப்பட்ட பிறகு அப்பா ஒரு தடவை கூட என்னை இப்படி பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லையே. அவர் அந்த தவிப்புலையும் என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா அவர் குணமாக ஆரம்பிச்சிட்டாருன்னு தானே அர்த்தம். கோபி சொன்ன மாதிரி மூசா யாகம் பண்ண போய் தான் அப்பாவுக்கு அந்த நேரத்தில் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அப்போ மூசா நம்மளுக்கு நல்லது தான் பண்ணானா? மூசா நல்லவனா? அப்ப அவனை சந்திச்சு பேசி பார்க்கலாமே. போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி மூசாவே நேர்ல வந்துட்டானே. எப்படிடா பாக்கியத்தை வீட்டுல தனியா சந்திக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு வந்த நமக்கு பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி அவளை நேர்ல வந்துட்டாளே. நான் உன்னைத்தான் பார்க்கலான்னு வந்துகிட்டு இருந்தேன். நான் கூட உன்னை பார்க்கறதுக்காக தான் ரத்னவேல் மாமா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. எங்க அம்மா உன் யாகத்துல தண்ணி ஊத்துனதுல உனக்கு கோவம் இல்லையே? தெரியாம பண்ற தப்புக்கெல்லாம் நாம கோபப்படக்கூடாது. ஆமா, நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அம்மா உன்னை புரிஞ்சுக்கல. என்ன பத்தி நீ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட? ஏதோ நீ நல்லது பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? நீ யாகம் பண்ற அன்னைக்கு வரைக்கும் என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்ட எங்க அப்பா அன்னைக்கு மட்டும் பாக்கியம் என் உடம்பெல்லாம் எரியுதுன்னு கத்துனாரு. எங்க அம்மா கூட பேர் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனா எங்க அம்மா அங்க இல்ல கேக்குறதுக்கு. ஓ யாகத்தால எங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா நீ ஏதோ எங்களுக்கு நல்லது பண்ணணும் தானே அர்த்தம். பாக்கியம், நீ நான் நினைச்சதை விட ரொம்ப அறிவாளியா தான் இருக்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீ யாரு? நீ ஏன் எங்களுக்கு வழிய வந்து ஹெல்ப் பண்ற? சொல்றேன். நான் ஒரு பூதகுல இளவரசன். நம்ப முடியல? இப்ப பாரு. இப்போ உன் தலையை தொட்டு பாரு. ஹாய், மல்லிகை பூ. இப்ப நம்புறியா? நம்புறேன். எங்களுக்கே சொந்தமான பூதலோகத்தை சீனாவில இருந்து வந்த ஒரு மந்திரவாதி தந்திரமா ஆட்சியை பிடிச்சு எங்க எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான். தனக்கு ஆபத்து வந்துருமோங்கிற பயத்துல என்னுடைய தாத்தாவை அற்புத விளக்குக்குள்ள அடைச்சிட்டான். அவரை விடுவிக்கிறதுக்கான ஓலைச்சுவடி உங்க வீட்டுல தான் இருக்குதுன்னு எங்க முன்னோர்கள் சொன்னாங்க. அதனால நான் உங்க அப்பாவை பார்த்து ஓலைச்சுவடியை வாங்கறதுக்காக இங்க வந்தேன். வந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள். இத பாரு மூசா, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு என்னால உணர முடியுது. ஆனா எங்க அம்மா மீறி என்னால ஒன்னும் பண்ண முடியாது. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உன்னால முடிஞ்சா எங்க அப்பாவை குணப்படுத்திட்டு ஓலைச்சுவடியை வாங்கிட்டு போ. இப்ப கூட எங்க அம்மா என்ன தேடுவாங்க. நான் வரேன். பாக்கியம், பாக்கியம், பாக்கியம். எல்லாமே புரிஞ்ச மாதிரி பேசிட்டு இப்ப எதுவுமே புரியாத மாதிரி போறாளே. பாத்தியாடா பாத்தியாடா மடமங்கி? பாத்தியான்னா பாக்கியமும் மூசாவும் பேசினத நானும் தான் மந்திர நேர்ல பார்த்தேன். நீங்களும் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. நான் பார்த்தது நீ பார்த்தது எல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு 4 பேர் நம்மளை கேவலமா பார்த்துட கூடாது. அதனாலே மூசா பாக்யலட்சுமி மூலமா வீட்டுக்குள்ளே போய் ஓலைச்சுவடியை வாங்குறதுக்குள்ள அந்த சுவடியை நாம போய் கைப்பற்றணும்.